Hi students, 12th chemistry unit 11 hydroxy compounds and ethers இதுக்கு முன்னாடி நம்ம chemical properties of ether பார்த்துட்டு இருந்தோம். அதில் nucleophilic substitution reaction பார்த்தோம். அதில் ஒரு SN1 mechanismக்கு ஒரு evaluationும் SN2 mechanismல ஒரு nucleophilic substitutionsும் பார்த்தோம். இப்போ அடுத்தது chemical properties of etherலயே தான் auto oxidation அப்படின்னு ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. auto oxidation அப்படின்னா என்னென்னா நம்ம எந்த விதமான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஜென்ரலாக ஒரு ஈத்தரை எடுத்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட அது ரியாக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன்னா ஒரு ஈத்தர் பாட்டிலை நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணி வச்சாவே நம்ம அட்மாஸ்பியரிக்கில் இருக்கக்கூடிய O2 கூட அது ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா ரெண்டு விதமான ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். ஒன்று வந்து ஹைட்ரோ பெராக்சைடு, அதாவது பெராக்சைடு அப்படின்னா 2 O அது கூட ஒரு H இருக்கும். இதே பெராக்சைடுனா 2 O மட்டும் இருக்கும். ஸோ நமக்கு ஹைட்ரோ பெராக்சைடும் கிடைக்கும், பெராக்சைடும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈத்தர் எடுத்துக்கலாம், ஒரு சிம்பிள் ஈத்தர், ஈத்தாக்சி ஈத்தேன் CH3CH2O CH2CH3. இதை வந்து அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன், அதாவது எக்ஸஸ் ஆஃப் O2 கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு க்ரியேட் ஆகும். ஹைட்ரஜன் பெராக்சைடுனா ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த ஈத்தரில் இந்த இடத்துல OO, இந்த H வந்து OO கூட ஜாயின் ஆகுது, அதாவது COOH2. அதை வந்து நான் பிரித்து எழுதுகிறேன். CH3CH2O, இங்கே CH, இங்கே மேலே OOH ப்ளஸ் CH3, இப்படி ஒரு ப்ராடக்டாகவும் இதே ஆக்சிஜன் இது கூடயும் இந்த ஆக்சிஜன் கூடயும் போய் ஜாயின் ஆகலாம் இல்லையா? அப்போது CH3CH2OO CH2CH3 நமக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கே ஹைட்ரஜன் கூட 2 OO இருக்கிறதுனால இது ஹைட்ரோ பெராக்சைடுனும், இது 2 அல்கைல் குரூப் கூட OO ஜாயின் ஆயிருந்தப்ப இப்போ நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? H2O2. இந்த 2 O இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் பெராக்சைடு. அதே மாதிரி இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் 2 ஆக்சிஜன் இருக்குது. இந்த 2 ஆக்சிஜன் பிளெயினாக இருக்கிறதுனால இது பெராக்சைடுனும், இந்த 2 ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால இதை வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதோட பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கிறதுனால இதை 1ன்னு கொடுத்துக்கலாம். இதுதான் சப்ஸ்டியூஷன். ஸோ 1-ஈத்தாக்சி ஹைட்ரோ பெராக்சைடு. ஓகேவாங்களா? இது 1-ஈத்தாக்சி. இந்த CH2CH3னா எத்தில் சொல்லுவோம். இப்போ இதிலேருந்து ஒரு H ரீப்ளேஸ் ஆனதுனால எத்திலின், 1-ஹைட்ராக்சி எத்திலின் ஹைட்ரோ பெராக்சைடு, ஹைட்ரோ பெராக்சைடு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இப்போ இங்கேயும் ஒரு எத்தில் இருக்குது, இங்கேயும் ஒரு எத்தில் இருக்கிறதுனால டை எத்தில் பெராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஆட்டோ ஆக்சிடேஷன். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈத்தர்ஸோட சம் ஜென்ரல் ரியாக்ஷன், டை எத்தில் ஈத்தரோட சம் ஜென்ரல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் பார்க்கலாம்.